வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம்னா, மொத்தமாக காலியாகும் அதிமுக கூடாரம். அதிமுக முன்னணி தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் முக்கிய நிர்வாகிகள் மொத்தமாக படையெடுத்து விஜய் அவர்களின் பனையூர் பங்களாவை நோக்கி படையெடுத்து செல்கிறார்கள். ஆகையால் ஒட்டுமொத்த அதிமுகவுடைய கூடாரம் காலியாகிறது. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு அவர்கள், சிவபதி அவர்கள், சம்பத் மற்றும் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதிமுகவிலிருந்து விலகி டிவிகேயில் இணைந்தார்கள். அதிமுகவிலிருந்து விலகி டிவிகேயில் இணைந்தார்கள். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா முன்னணியில் இவர்கள் அனைவரும் டிவிகேயில் இணைந்தார்கள். என்ன பாருங்க, அதிமுகவுடைய முக்கியஸ்தர்கள்லாம் டிவிகேயை நோக்கி படையெடுக்கிறார்கள். இந்த படையெடுப்பிற்கு காரணம் என்னவாக இருக்கும்? மக்களே சிந்தியுங்கள். அவர்கள் சுருக்கமாக சொல்லுகிறார்கள், எங்களுக்கு மரியாதை கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மக்களே பாருங்கள், தமிழ்நாடு என்ன நோக்கி போய்கொண்டிருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுக கட்சி இன்று அதாள பாதாளத்தில் சென்று கொண்டு இருக்கிறது. நண்பர்களே பாருங்கள், முக்கிய தலைவர்கள் எல்லாம் டிவிகே நோக்கி வருகிறார்கள். இது எந்த கண்ணோட்டத்தில் செல்கிறது? தமிழக அரசியல் அதிமுகவை மற்றும் பலர் அவ்வாறே தளபதி விஜய் அவர்கள் அழைத்தார்கள். அதற்கு ஏற்றாற்போல் அதிமுகவுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் டிவிகேயில் ஐக்கியமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னி ஒன்று ஸ்பெஷல்னா என்னென்னா, ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஆதவ அர்ஜுனா அன்னைக்கு சொன்னாருங்க, இந்த ஸ்பெஷல் ஹாட் ஸ்பெஷல். இது என்னென்னா, கலைஞருடைய உண்மை விசுவாசிகளை டிவிகே அன்புடன் அழைக்கிறது. கலைஞருடைய உண்மை விசுவாசிகளை டிவிகே அன்புடன் அழைக்கிறது. நீங்கள் டிவிகேயில் கலைஞருடைய உண்மை விசுவாசிகள் டிவிகேயில் இணைந்தால் உங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படும் அப்படின்னு இன்றைக்கி தாங்க ஹாட் நியூஸாக அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்கிறாருங்க. இன்னி என்னென்ன நடக்க போதோ, டிஎம்கேலையும் கூடாரம் ஏற்கனவே கூட்டணி கட்சிகள் கூடாரம் காலியாகி டிஎம்கே அம்போ என்று நிற்கின்றது. இப்போ கலைஞருடைய உண்மை விசுவாசிகளை அன்புடன் அழைக்கிறது டிவிகே அப்படின்னு ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்கிறாருங்க. இன்னும் என்னென்ன தமிழ்நாட்டில் புகங்கமெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஏடிஎம்கேவுடைய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் டிவிகேயில் இணைஞ்சிருக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த இணைப்புகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கலைஞருடைய உண்மை விசுவாசிகளை அழைக்கிறாங்க டிவிகே. இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நண்பர்களே. அதுவரை உங்களை மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.